ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு புக்கோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இது புக்கு என்னென்னா தேஃப் அகாடமியோட தமிழ் புக்கு தான். இந்த புக்கில் என்னென்னலாம் கவர் ஆகிருக்குன்னா அழகு 1 என்னென்னா நம்மளுக்கு யூனிட் 7 வரை இருக்குது. அதில் அழகு 1ம் அழகு 2ம் இதில் கவர் ஆகி வந்திருக்கு. இதோட புக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 350 ரூபா வருது. இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 9566974903 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக அகாடமியில் போய் வாங்கிக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பேஜில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஈதல்ங்க அறக்கட்டளை இப்போ ஆகஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதே பிறகு இதில் அழகு 1 அழகு 2க்கு இருக்குது. வேறு புக்கு அடுத்தது ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த புக்கை படித்து முடிச்சிடலாம். இதோட புக்கோட ரேட்டு 350 ரூபா. இப்போ தான் முதல் பதிப்பு 2000 பிப்ரவரியில் இது பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா நம்மளுக்கு சிலபஸ் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அழகு 1ல் என்னெல்லாம் இருக்குது, அழகு 2ல் என்னெல்லாம் இருக்குதுங்கிறாங்க. இந்த அழகு 1ம் அழகு 2ம் இந்த புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வேறு உள்ளதெல்லாம் நெக்ஸ்ட்டு புக்கு அப்டேட் ஆகும். அதெல்லாம் நான் வரமுச்சில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் சிலபஸோட உள்ளது பிரித்து கொடுத்துருக்காங்க. பிரித்தலுக்கு எத்தனாவது பேஜ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு என்னென்னா எடுத்தோன்னே பிரித்தெழுதுக மட்டும் படிக்கக்கூடாது. புணர்ச்சி என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பிரித்தெழுதுக படிக்க முடியும். அதனால் புணர்ச்சினா என்னது அப்படி சொல்லி அது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு பிரித்தெழுதுக புது புக்கில் உள்ளது பழைய புக்கில் உள்ளது அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் எடுத்து கொடுத்துருக்கு. புணர்ச்சியை பற்றி ஃபஸ்ட்டு எல்லாமே கொடுத்துட்டு அது பிறகு பிரித்தெழுதுக. அப்புறம் சிறப்பு தமிழில் உள்ளதும் இம்பார்ட்டண்டாக உள்ளதை கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழ் புக்கில் எல்லாம் படிக்கணுமானா இம்பார்ட்டண்டாக உள்ளது எக்ஸாமுக்கு தேவை உள்ளது அந்த மாதிரி படித்தா போதும். அந்த மாதிரி உள்ளதை மேக்ஸிமம் புக்லேயும் கொடுப்பாங்க. பிரித்தெழுதுக எல்லாம் முடிச்ச பிறகு மாதிரி ஓல்டு கொஷின்லாம் என்னெல்லாம் இருக்கோ அந்த ஓல்டு கொஷின் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் சேர்த்தெழுதுகையும் பழைய புத்தகம் புதிய புத்தகம் அதில் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சந்திப்பிழை அதை ஃபஸ்ட்டு என்னென்னு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பின்னாடி ஓல்டு கொஷினும் கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம ஓல்டு கொஷின் தனியாக படிக்க வேண்டாம். என்ன இருக்கா ஓல்டு கொஷின் கொடுத்துறாங்க. அதனால் அதை படிச்சுட்டு வேறு ஓல்டு கொஷின் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் குறில் நெடில் வேறுபாடு ஃபஸ்ட்டு குறில் எழுத்துனா என்னது நெடில் எழுத்துலாம் என்னது பேசிக்லேருந்தே கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டனாக இந்த காங்காச்சா எல்லாம் எல்லாேருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. எப்படி வருது என்ன மாதிரி பிரித்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிலவங்களுக்கெல்லாம் நான் எல்லாேருக்கும் சொல்லலை, நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்கலாம். அதனால் பேசிக்லேருந்து எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓல்டு கொஷின் எல்லாத்துக்கும் ஓல்டு கொஷினும் கொடுத்துருக்காங்க. லா அந்த மாதிரி எல்லாமே வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் திரும்ப மறுபடியும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சும்மா அப்படி கொடுத்துருக்காங்க. ரா வேறுபாடு அப்புறம் இனவெழுத்து பிள்ளை திருத்தம் எல்லாமே ஓரளவு நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புக்கெலாம் அடுத்தது அப்டேட்டில் வரும். வந்தோடனே நான் ரிவ்யூ போடுறேன். வேர்ச்சொல்லறிதல் அதெல்லாம் எப்படி வரும் ஃபஸ்ட்டு அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம பேசிக் தெரிஞ்சால் தான் போட முடியும். சும்மா மக்கப் பண்ணிட்டு போனால் அடுத்தது ஏதாவது ஒன்று புக்கில் இல்லாத கேட்டு நம்மளால் எழுத முடியாது. அதனால் எல்லா புக்லேயுமே மேக்ஸிமம் அந்த கான்செப்ட் என்னது அப்படி சொல்லிட்டு போட்டால் தான் யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்காங்க. வினை முற்றுனா என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை படிக்க முடியும். அப்படி முடிச்சுன்னா அதுக்கு டெஃபினேஷன்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போ டெஃபினேஷன்லாம் நம்ம தேவையில்லை, இது மட்டுமே போதும். ஆனால் நம்மளுக்கு அது என்னது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பிறவை யூஸ் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து அந்த டெஃபினேஷன்லாம் விரிவாக கொடுத்து போட்டிருக்காங்க. தமிழ் சொல் அயல் சொல் அதுவே என்னான்னு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இது வீடியோவாக போடணும் அதாவது என்னென்னா இப்போ ஏதாவது ஒரு டாபிக் வீடியோவாக போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி நான் வீடியோ போட பார்க்குறேன். பூவில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது
அதுக்கப்புறம் வீல என்ன இருக்குது, அது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்னலாம் இருக்குது எல்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் தமிழ், தெலுங்கு பிற மொழி சொல்லலாம் உண்டுலாம், அதனால் தமிழ், தெலுங்கு, அப்புறம் இந்துஸ்தானி, அரபு எல்லா மொழிக்கும் நம்ம தமிழ் மொழியில் எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி உள்ளலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் எதிர்ச்சொல், வினைச்சொல் ஒவ்வொரு இதாக நல்ல டீட்டெயிலாக இது பண்ணதுக்காண்டி தான் புக்கு ஒரு 2-3 புக்கு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மனம் குழு அதெல்லாம் நம்மளுக்கு நிறைய எவ்வளோ வேணும் பொருள் இருக்கோ எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் அதிகமாக ஓல்டு கொஷின், இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டில் வச்ச ஓல்டு கொஷின் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு மாடல் படித்தோன்னா இப்படி தான் கொஷின் கேட்காங்களோ அதுவும் தெரியும். நம்ம ஒவ்வொரு மாடலாக படித்து விட்டுட்டு போனால் மட்டும் பார்த்தாது, அந்த மாடல்லேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும். இது என்னென்னா இந்த பொருத்தமானதெல்லாம் எழுத சொல்லுவாங்களோ அதனால தான் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அப்புறம் அகர வரிசைப்படுத்துதல், இந்த வரிசை கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். இதுக்கு பிறகு தவளம் வந்த பிறகு தான் அடுத்த லைனு ஃபுல்லாக அப்படி இப்படின்னு தெரிஞ்சுருக்கணுங்கக்காண்டி எத்தனாவது எடுத்துன்னு சொல்லி நம்பர் போட்டே கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா சிலவங்க குழப்பாங்களா, இப்படி வருமா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்பர் போட்டே கொடுத்துட்டாங்க. ஒருபடு பன்மொழி மாதிரி பொருள் தருக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கும் இவன் பராபரி கண்ணில் உள்ளது, நீங்கள் நல்லவரில் உள்ளது, நம்ம எதில் உள்ளது, எங்கே இருந்து படித்தோம், இது எங்கேயுமே படித்த மாதிரி இல்லை அப்படின்னு யோசிப்பாங்களா. அதனால் அந்தந்த பாடத்தோட ஹெட்டிங்கும் கொடுத்துட்டாவ, இது இதில் இருந்து தான் அதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா நம்ம எதுலேருந்து படித்தோம் அப்படின்னு ரொம்ப யோசனையாக இருக்கும். அப்புறம் எத்தனாம் கிளாஸில் உள்ளது, பொருள் தருகை எல்லாம் அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். இனி அடுத்தது தமிழ் புக்கு இனி போடுவாங்க. அதில் உள்ளது நான் திரும்ப ரிவ்யூ போடுறேன். இப்போ அழகு 1 அழகு 2க்கு இந்த புக்கு போட்டிருக்காங்க. வேணுங்கவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சில புக்கெலாம் போட்டு கொஞ்சம் நாள்ல ஸ்டாக் அவுட் ஆயிடுது. அதனால் எந்த புக்கு வேணாலும் சீக்கிரம் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் புக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்காதீங்க. புக்கு ஏற்கனவே போட்டுருங்க. வெப்சைட்டில் நம்ம டேரெக்டாக இப்போ ஆர்டர் பண்ணலாம், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் பண்ணால் ஒரு 2 நாள் அவங்க ரீப்ளை பண்ணால் 1 டேயாவது ஆகும். இது நீங்கள் என்னென்னா ஆப்புக்குள்ளே போய் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமி புக்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே வருது. அதில் போய் உங்களுக்கு வேணுங்க புக்காக ஆர்டர் போட்டுக்கோங்க. சில புக்கெலாம் 10% ஆஃபர்லாம் இருக்கும். அப்படிங்கும் பட்சம் இந்த புக்கு ஒரு 35 ரூபா குறைஞ்சிரும். அதனால் அதெல்லாம் பார்த்து ஆர்டர் போட்டுக்கோங்க. சில டைம்லலாம் 20% ஆஃபர் வேறு போடுவாங்க. அந்த டைம்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.